நம்ம வீட்டு வேலையை நம்ம தான் செய்யணும். அது ஆண் செய்யணுமா, பெண் செய்யணுமான்னு இது இருக்கக்கூடாது. சில வீடுங்களில் பார்த்தா, அந்த மாமியார் பார்த்துருக்கேன். அவங்க அந்த மருமகளை ரொம்ப, என் பையன் இது செய்ய மாட்டான், என் பையன் அது செய்ய மாட்டான், என் பையன் இது சாப்பிட மாட்டான், என் பையன் இந்த தட்டில் தான் சாப்பிடுவான், என் பையன் டம்ளரில் இந்த டம்ளரில் தான் குடிப்பான். இது என்னது இது? அதுபோல் அந்த சாப்பிட்றாங்களே அந்த தட்டை அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க மருமக தான் எடுக்கணும். அதை பார்த்துட்டு இருந்து அதை எடுக்கணும், எடுத்துகிட்டு போய் கழுவணும். ஏன் அந்த தட்டை கொண்டு போய் அந்த சிங்கில் போட்டால் தான் என்ன? கழுவ கூட வேண்டாம் சாமி, ஆனால் கழுவ கூட வேண்டாம், அது எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் என்ன? அதனால் இப்போ இருக்க மருமகள்லாம் பார்த்தீங்களா, கழுவவே வைக்கிறாங்க. நல்லத்தான், சாமான் விழாது. அப்பப்போ சாமான் கழுவிடலாம். ஒரு தட்டை போட்டால் அந்த தட்டு கழுவி வச்சிட்டாலே அந்த சாமான் கொஞ்சம் பாதி இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா, ராஜா தட்டு நான் இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். ராஜா தட்டு காயக்கூடாது, தட்டு காஞ்சா உன்னோட வயிறு காயும், அதனால் கொண்டு போய் போட்டு கழுவிடு சொல்லும். உன்னால் அவசரமாக எங்கன்னா போறியா, அப்போ நான் அம்மா கழுவிடுறேன், மற்ற நேரத்துக்கு ஓன் தட்டை நீ கழுவிடு அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் அதை செஞ்சுருவான். நான் எங்கன்னா வெளியில் போயிட்டா சாமான் கூட செஞ்சு தேய்ச்சி வச்சுருவான், கிச்சனை அழகாக பண்ணி வச்சுருவான். எனக்கு எதுனா நம்ம இந்த மாதிரி ஆயுத பூஜை, பொங்கல் எல்லாம் ஒட்டடைலாம் அடித்து எல்லாம் பண்ணுறோம்ல, அப்போ என் பிள்ளை அழகாக இந்த ஃப்ரிட்ஜு, மிக்சி, ஃபேனு இதெல்லாம் அழகாக தொடச்சி தந்துடுவான். இவ்வளவுதான். நம்ம வேறு என்ன எதிர்பார்க்குறோம்? குழந்தைங்க கிட்டக்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாலே அது நம்மளுக்கு பெரிய விஷயம். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது இல்லையா? நம்ம முன்னாடியிலே இருந்து சின்ன வயசுலேயே இருந்து பழகினோம்னா அந்த குழந்தை பழகிக்கும். எங்கள் வீட்டு குட்டி பையனே செய்வான். செல்லக்குட்டி எல்லாம் கொண்டு சிங்கில் போடுங்க, சாப்பிட்டு நம்ம வச்சோம்னா அது அழகாக ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் தொப்பு தொப்புன்னு போடும் முதல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி செய்யக்கூடாது செல்லக்குட்டி, மெதுவாக வைடா அப்படி சொன்னால் இப்போலாம் என்ன பண்ணுவான், மெதுவாக கொண்டு போய் வைப்பான். தண்ணி கொண்டு வந்து தருவான், தொடப்பை கொண்டு வந்து தருவான், பெருக்குவான், தொடைப்பான். அவனே குட்டி பையன், அவனுக்கு என்ன 5 வயசு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 4.5 வயசு. அது எல்லாமே செய்கிறேன்னு வந்துடும் என்கிட்டக்க. ஆனால் நான் சொல்வேன், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு, உன்னால் சீக்கிரம் செய்ய முடியாது சொல்லும், நீ செய்கிற நேரத்துக்கு செய் அப்படி சொல்லிவிட்டு நான் வாங்கி செய்வேன்.